ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தியர் ரெசிபி வரகரிசி வச்சு தாங்க. வரகரிசி வச்சு நல்லா பஞ்சு போல் சாஃப்டான ஒரு இட்லி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 4 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பு டம்ளரு எதில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நிறைய பேருக்கு இதுக்கு வரகரிசி தானே டவுட்டாக இருக்குது. இது வந்து தீட்டாத அரிசி, அதனால தான் கலர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. நல்லா இது தண்ணி கிளியராக வர்ற அளவுக்கு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இன்றைக்கி நான் அதை ஓவர் நைட்டு தான் ஊற வைக்க போகிறேன். இப்போ 4 டம்ளர் வரகரிசிக்கு அதே கப்பிலையே 1 கப் அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து வெந்தயத்தையும் உளுந்தையும் நல்லா கழுவிட்டு இதையும் ஊற வச்சிடலாம். உளுந்து நமக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினா போதும். இது கூடவே மெஷர் பண்ண கப்லையே ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து அதையும் ஊற வச்சிடலாம். ஜவ்வரிசி நமக்கு ஒரு 1 ஹவர் ஊறி வந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், மார்னிங் நமக்கு அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு, உளுந்துமே நல்லா ஊறிடுச்சு. இன்றைக்கி இதை நான் கிரைண்டரில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உளுந்தை சேர்த்துக்கலாம். உளுந்தை சேர்த்து நல்லா தண்ணி தெளித்து விட்டு நல்லா பந்து மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 20 to 25 மினிட்ஸ் அரைச்சோம் அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். உளுந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அதை ஓட விட்டுருலாங்க. ஜவ்வரிசி ஓரளவுக்கு நசுங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச வரகு அரிசியை சேர்த்துக்கலாம். வரகு அரிசியை சேர்த்து கொஞ்சம் நரன்னு இருக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம இட்லிக்கு அரைப்போம் இல்லையா, அதே கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவையும் நம்ம அரைச்சி வெளியில் எடுத்துக்கலாங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஸ்டார்டிங்லேயே ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதை நான் கிரைண்டரை கழுவி அதில் உள்ள தண்ணியை மட்டும் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதை மூடி வச்சு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். நான் மார்னிங் ஒரு 11 o'clock புளிக்க வச்சேன். ஈவினிங் ஒரு 7 o'clock 7:30க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதிலிருந்து நாம் இட்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தில் நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நார்மலாக வேக வைக்கிறதோட ஒரு 2-3 நிமிஷம் அதிகமாக வேக வச்சா போதும். நமக்கு இந்த வரகரிசி இட்லி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நைஃபை வச்சு இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது நல்லா கிளியராக வந்திருக்கு பாருங்கள். இதான் ஒரு கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நல்லா தண்ணி தெளித்து நாம் வெளியில் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் மில்லட்ஸை வச்சு நான் ரெசிபி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரகரிசியை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு ரெசிபியுமே அவ்வளோ அருமையாக வருங்க. பாருங்கள், நமக்கு துணியிலலாம் ஒட்டாமல் இட்லி பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இந்த வரகரிசி இட்லி நமக்கு ஆறி வந்தாலுமே சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. சூடாக சாப்பிடணுங்கிறதெல்லாம் இல்லை. இந்த மில்லட்ஸில் செய்கிற, இந்த வரகு மில்லட்ஸில் செய்கிற ஒவ்வொரு ரெசிபியுமே அவ்வளோ அருமையாக வருங்க. இட்லி, தோசை, இதில் நம்ம ஆப்பம் கூட நம்ம ட்ரை பண்ணி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இட்லி நான் உங்களுக்கு இந்த மாதிரி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கம்பு இட்லி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த வரகு இட்லியுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாவு வச்சு நாம் தோசை கூட ட்ரை பண்ணலாங்க. தோசையெல்லாம் அவ்வளோ அருமையாக ஊற்ற வருங்க. நல்லா கிறிஸ்பியாக நார்மல் நம்ம அரிசி தோசை சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா ஊற்றுறதுக்கெலாம் நம்ம அருமையாக வருங்க. நல்லா எண்ணெய் விட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த வரகு அரிசியில் செஞ்ச கிறிஸ்பி தோசை சூப்பராக ரெடி ஆகிருங்க. அந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும். குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நெய் சேர்த்து இந்த மாதிரி கீ ரோஸ்ட் மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. நான் மேக்ஸிமம் என்னோடய பசங்களுக்கெலாம் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பாக அவங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த கீ ரோஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சட்னி, சாம்பார்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்க. நம்ம இப்படியே கொடுத்தோன்னா கண்டிப்பாக பசங்கள்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த வரகு இட்லி தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக், ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸுக்கு ஷீலா எர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.